ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. சார் இது மாநாடு மீடியாங்களா? ஆமாங்க. ஆமா, ஆமா. இங்க கொஞ்சம் சாக்கடையே எடுக்க வரமாட்டேங்கிறாங்க. இல்ல எந்த இடத்துலருந்து பேசுறீங்க? நாங்க காசி பிள்ளையார் கோயில் தெருலேருந்து பேசுறோம் சார். ஊரு தஞ்சாவூரா? ஆமா சார். தஞ்சாவூர் தாங்க சார். சரி, சரி. சொல்லுங்க, சொல்லுங்க. எங்க ஏற்கனவே நம்ம ஏரியா அந்த காசி பிள்ளையார் கோயில் தெருனா ஏற்கனவே நம்ம வந்து அங்க ஒரு தடவ நியூஸ் பண்ணியிருந்தோம்ல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆமாங்க சார். நீங்க எல்லாருமே ம். வந்திருந்தீங்களே. இந்த தண்ணி வந்து இதா இருக்கு. ஆ, கவுன்சிலர் இருக்காங்களே, பாபு ஆ, ஆ. கவுன்சிலர் அவங்க மூலியமா வந்தீங்களா? இல்லங்க. நீங்க தானங்க ஒரு தடவ வந்து என்ட்ட சொல்லி ஒரு நியூஸ் ஒண்ணு பண்ணியிருந்தோம்ல? ஆமா, ஆமா. ஆமாங்க சார். அவங்க தான். ஆ, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த சாக்கடைய எடுக்கறதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. சரி. ரொம்ப மோசமா இருக்கு. ஆ, ஏன்னா எங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வந்து அந்த சாக்கடை மூலியமா வந்து கொசுவு, ம், புழுவு எல்லாம் வருது. ம், குப்பை எடுக்கவும் வர்றது கிடையாது. ம். அன்னைக்கு கேட்ட நம்ம செய்தி வந்ததுக்கு அப்புறம் ஏதோ வந்து வேல பார்த்தாங்கன்னு ஒரு சொன்னீங்கல்ல? ஒரு டைம் தான் எடுத்தாங்க. நீங்க வந்து ம், ம். அ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எடுத்தாங்க உடனேயே. ஆ, எடுத்ததுக்கு 2 நாளைக்கு அப்புறமா வந்து மறுபடியும் உங்கள்ட்ட சொன்னதுக்காக யாரோ வந்து எடுத்துட்டு போனாங்களாமா. ம், இதுவரையிலும் வரவே இல்ல. ம், அந்த சாக்கடைய பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்குங்க. ம், ம், ம். நீங்க தான் சார் அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணணும். எவ்வளவு நாளா அப்படி வரமாட்டேங்கிறாங்க? இப்பதான் வரமாட்டேங்கிறாங்களா? இல்ல எப்படி அது? இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு 1 மந்த் ஒரு 2 1 மந்த்துக்குள்ளே தான் இருக்கும். 1 மாசத்துல தான் இப்படி பண்றாங்களா? அதுக்கு ஆ முன்னலாம் வந்துட்டு ஆமா. இருந்தாங்களா? அதுக்கு முன்னாடி வந்து வருவாங்க. அ, ஒரு 4 நாள் விட்டு ஒரு நாளு இப்படி ரெகுலரா வர்றதே கிடையாது. ஆ, இது எப்பன்னா ஒரு ஒரு 3 மாசமாவே இது மாரியே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆ, ரெகுலரா வந்து சாக்கடை எடுக்க வர்றது கிடையாது. ஆனா வந்து தண்ணி மட்டும் போய்க்கிட்டு தான் இருந்துச்சுங்க, சாக்கடை தண்ணி. ம், இப்ப ரீசென்ட்டா என்னன்னா, இப்ப இந்த பாலம் மாரி கட்டுறாங்கல்ல, ம். யாகோப்பியா தெருவுல. ஓ! அங்க அது கட்டுறாங்களா? ஆமா. அங்க ஆ, வந்து கல்ல வச்சு அடைச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கல்ல ம், வச்சு அடைச்சதுனால வந்து ம். குப்பைய வந்து எடுத்துட்டா தண்ணி அது பாட்டுக்கு போயிரும். ஆ, இப்ப வந்து கல்லையும் அடைச்சதுனால குப்பை வந்து தேங்கி நிக்குது. தண்ணியும் தேங்கி நிக்குது. ஆ, ஆ. அப்ப முன்னாடி உள்ளவங்க வந்து எப்படின்னா, அந்த தண்ணி மட்டுமே போகுது. அந்த ம், டேனிங் திரும்புறதுல வந்து தண்ணி மட்டும் போகுது. ம், மத்த அந்த குப்பை அனைத்துமே எல்லாமே அடைச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது ஸ்டக் ஆயி. ம். இப்ப வந்து அது உங்க மட்டும் வீட்டுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கா? இல்ல அந்த தெருவுகளுக்கு இருக்குதா அது? அந்த தெருவுலயே ரைட் ம், சைடு எங்க வீடு. ஆ, லெஃப்ட் சைடுல வந்து யாகோப்பியா தெருவு. ம். இல்ல அந்த நான் அத லெஃப்ட் சைடு கேட்கல. இது ஆ, வந்து இப்போ இந்த சாக்கடையில வந்து இந்த குப்பை எடுக்காததுனால, ஆ. எ எப்படி உங்க வீட்டுக்கு மட்டும் பாதிப்பு இருக்கா? அங்க தெருவுல எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்கிறேன். எல்லாருக்குமே இருக்குங்க சார். ஆனா ஆ, யாருமே அதுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆ, ஆ, அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லையாட்டுக்கு. ஆ. இப்ப எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த இடத்த பார்த்தாலே அவ்வளோ ஒரு மாரி எப்படி சொன்னா ஐயர்வா இருக்கு. ஓ! ஓ! ஆ. கீழ குனிஞ்சா ஸ்மெல் அடிக்குது. ம், ம், அதனால இப்ப நான் ஸ்டெப் எடுக்கிறேன் அதுக்கு. வேற ம், யாருமே சொல்றது கிடையாது. ம், இன்னொருத்தவங்க இருக்காங்க. ம், பக்கத்து வீட்ல. ம். அவங்களும் சொல்லி பார்த்துட்டாங்க. யார்ட்ட எ சொன்னாங்க? அந்த குப்பை எடுக்க வர்றவங்க, சாக்கடை அள்ள வர்றவங்கள்ட்ட. சரி. நாங்க இப்போதைக்கு வரமாட்டோம். 1 மாசம் வரலயும் வரமாட்டோம் அப்படின்னு அவரு ரொம்ப திமிரா பேசிட்டு போனாப்புல அவங்க. ஆ, ஆ, அப்படிங்களா? ஆ, அப்படின்னு நான் கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டோம். ஆ. உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2 டைம் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவரையிலும் வரல. ஓ! ம். இதுக்கப்புறம் இப்படியே இருந்தா அப்புறம் எப்படிதான் சார் இந்த ஏரியா ஆமா, இருக்கும்? ஆமா. நோய் அ பரவுற வேல வேற இருக்கும்ல. இது வந்து நான் எந்த இடத்துல சரியா வருது? கொடிமரத்து மூலை? கொடிமரத்து மூலை காசி பிள்ளையார் கோயில் தெருவு. இது வந்து வடக்கோசல்ட்ட தான அது? ஆமா, ஆமா, ஆமா. எங்கள ம். தாண்டி தான் வடக்குவாசல் போகணும். ஓ! ஓ! இப்ப ம். நான் ம். எதுக்கு இன்ஃபார்ம் ம். பண்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேட்டுக்கங்க. ம். சந்துல வந்து ஒரு பாட்டில் கிடந்தா, கொட்டாங்கச்சி கிடந்தா, இதனால வந்து கொரோனா வரும் அப்படிங்கிறாங்க. ம். ம். அத வந்து கிளீன் பண்ணல ம். அப்படின்னு அதுக்கு வந்து எடுக்குறாங்க. ம். இந்த சாக்கடையில இவ்ளோ வந்து அப்படியே கொசு மிக்கிது அப்படியே. ஓ! ஆ. நைட் எல்லாம் படுக்க தூக்கமே வரமாட்டேங்குது. கொசு ம். கடி. ம். இப்ப இந்த சாக்கடைய வந்து பாக்குறாங்களா, பாக்கலையாங்கிறது எனக்கு தெரியாது. ம். நான் இந்த நகராட்சிக்கு வராங்க பாத்தீங்களா, லேடீஸ்ங்கலாம். ஆ. அவங்கள்ட்டயும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆ. எப்போ நீங்க பண்ணீங்க? போய் நாங்க பண்ணி 1 வாரத்துக்கு மேல ஆகுது. நாங்க சரி. பண்ணதுக்கு அப்புறம், ம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க நேரா ஆபீஸ்க்கு போங்க" அப்படிங்கிறாங்க. ஆ. அப்புறம் எதுக்கு இவங்க? ம். ம். நாங்க ஆபீஸ்ல போய் சொல்றதுக்கு இவங்க எதுக்குங்க சார்? ஆமா. இப்ப தெரு வந்து ஒரு சுத்தமா இல்ல ம். அப்படிங்கிறது வந்து இவங்க தான் வந்து பார்வையிடுறாங்க வந்து. ம். அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்ட நம்ப சொன்னா, இவங்க வந்து ஆபீஸ்ல போய் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க தான் வர வைக்கணும். ம். ம். அது செய்ய மாட்டேங்கிறாங்க. ம்.
நான் வந்து இதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கிறேன் சார். எனக்காகன்னு இல்ல, ம். மக்களுக்காக நீங்க எனக்கு இந்த உதவிய செய்யுங்க. இல்ல உறுதியா இப்ப வந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு. இப்ப பழைய ஆள் மாறிட்டாரு. ஆ. இப்ப வேற ஒரு அதிகாரி வந்திருக்காங்க. அவங்கள்ட்டயும் பேசுவோம். கண்டிப்பா பேசிட்டு சார். இத வந்து செய்திய ஒண்ணு போட்டு விட்டுட்டு, அவங்க என்ன ஆ. கருத்து சொல்றாங்க அதையும் நம்ம கேட்போம். கேட்டு சரிங்க இது வந்து சார். மக்களுக்கு பயனுள்ள செய்தி தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். பரவால்ல சார். ம். இதனால என்ன சார்? மக்களுக்காக தான் ம். நம்ம செய்றோம். சரி, சரி. நல்லது, நல்லது. நமக்காக நம்ம சுயநலத்துக்காக பார்க்க கூடாதுல்ல எதையும். ம். சரிங்க, சரிங்க. நான் இப்ப ஆ. பேசுறேன். பேசிட்டு ஆ அவங்க என்ன சார். சொல்றாங்களோ அதையும் சேர்த்து நம்ம செய்தியா பண்ணுவோம். ஆனா ஆ. ரெகுலராவே அவங்க எடுக்க வர்றது கிடையாது. அப்படிதானே? அப்படி கிடையாது. வரவே மாட்டேங்கிறாங்க சார். இந்த ஓ! பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. சரிங்க, சரிங்க. அது ஒருவேளை அது வந்து ஏழ்மைப்பட்டவங்க அதிகமா இருக்கிறாங்கங்கிறதுனால அப்படி இருக்கோ? ஏன்னா இங்க வந்து நம்ம நம்ம அருளானந்த நகர்லாம் ரொம்ப நல்லா தானே இருக்கு. அங்கெல்லாம் எல்லா இடத்துலயுமே வந்து சாக்கடைலாம் ஓட மாட்டேங்குதே. ரொம்ப மோசம் பண்றாங்க சார். அப்ப நாங்கலாம் வந்து வாழக்கூடாதா? ஓ! சொல்லுங்க. இந்த மக்கள்லாம் வாழக்கூடாதா? இல்ல அதான் அதான் கேட்கிறேன். அ? ம். இல்ல சார். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ம். இருக்கப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்களுக்கு போய் எடுக்குறாங்க. அப்ப ம். இல்லாதப்பட்டவங்களுக்கு எடுக்கல அப்படின்னா, ம். அவங்க வந்து வாழக்கூடாதா? ஆ, அவங்க ஆ. வந்து ஒரு சுகாதாரமா இருக்கக்கூடாதா? ம். அதுல ம். என்ன இன்னொருது நம்ம பார்க்கணும்னா, தஞ்சாவூர்ல வந்து இது போல குறைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆ, ஒரு 304 கேமரா வச்சிருக்கிறேன். ஏற்கனவே ஆ. கேமராலாம் இருந்துச்சாம். ம், ம். அது பத்தாதுன்னு சொல்லி மேற்கொண்டு ஒரு 304 கேமரா வச்சிருக்கிறேன். இது மூலியமா வந்து எங்க எந்த குறைகள் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் அப்டின்னுலாம் வேற சொன்னாங்க. ஆனா நீங்க இவ்வளவு சொல்லியும் கூட அவங்க எதுவுமே செய்யல அப்டின்றீங்க. எங்க கேமரா வச்சிருக்காங்க? அந்த ம். லாஸ்ட் இருக்கு பாருங்க. அந்த தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல? ஆமா. அங்கன அந்த ஒரு 5 வீடு தள்ளி ஒரு வீட்ல வச்சிருக்காங்க கேமரா. ஆ. மத்தபடி இங்க எந்த கேமராவும்லாம் கிடையாதுங்க. ஆமா. ஆளு வந்து சொன்னாலே தான் செய்ய மாட்டேங்கிறாங்க தானே. ஏன்னா நேரடியா நாங்க பேசுறோம் சார். ஆ. அவங்கள்ட்ட பேசியே அவங்க எப்படி பேசுறாங்க, நாங்க 1 மாசம் வரலையும் நாங்க சாக்கடையே எடுக்க வர மாட்டோம். இன்னைக்கு இது வரலையும் வரல. ஓ! அப்ப உங்கள்ட்ட சொல்லும்போது தான் அந்த டயத்துல அவங்க வராங்க. ஆ, ஆ. அந்த என்னைக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் ம், பண்ணனோ, ம். அன்னைக்கு எடுத்து போட்ட குப்பை இன்னும் எடுக்கவே இல்லீங்க. சரி, அப்ப அந்த சரி. குப்பையில எவ்வளவு அசடு இருக்கும்? ஆமா. அ? இது வந்து ஒரு சட்டப்படி நா குற்றம் தான் இது. இத நான் உடனடியா அவர்ட்ட பேசுறேன் நானு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க. குப்பை ம். கூட்ட வராங்க பாருங்களா, குப்பை அள்ளி கூட்டுறாங்கல்ல. ஆமா. அவங்கள்ட்ட மெலார் வாங்கி அந்த குப்பைய நான் கூட்டுனேன். ஆ, மெலார புடுங்கி நான் ஆ, கூட்டுனேன். ஆ. ஏன்னா, அந்த அம்மா வந்து சரியா அந்த குப்பைய வந்து கூட்டி எடுக்கல. ம், ம், மேலாப்புல கூட்டுனாப்புல. "என்னம்மா இப்படி கூட்டுறீங்களா? அடியில ம், குப்பை கிடக்குமாங்கிற?" ம், "அப்படிதான் நான் கூட்ட முடியும்" அப்படின்னாங்கல்ல. இப்படி ம், புடுங்கி மெலார எடுத்து கூட்டுனேன். ம், ம், நான் சொந்தமா மெலாரு வாங்குனேன். எதுக்கு என்னத வாங்கி புடுங்கி கூட்டுறீங்க? ஏன் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ம், மெலாரு குடுக்கலையான்னு நான் கேட்டேன். ம், அப்ப நான் கேட்கும்போதெல்லாம் கேட்க மாட்டேனாங்கல்ல சார். நாங்க ம், எடுத்து புடுங்கி நாங்க கூட்டுற ஒரு கண்டிஷன் அளவுக்கு அவங்க வச்சுக்கிறாங்க. ம், ம், செய்யறத வந்து சுத்தமா செஞ்சா எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ம், அன்னையிலருந்து எனக்கும் அந்த அம்மாவுக்கும் வந்து ம், பேச்சுவார்த்தையே கிடையாதுங்க. ம், 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 இன்னைக்கு கூட அவங்க வண்டியில தான் தள்ளிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. நான் ஒண்ணுமே ம். பேசல. ஏன்னா நம்ம சார்ட்ட நம்ம இன்னைக்கு இன்ஃபார்ம் வந்தப்பயும் பண்ணியிருக்கோம். வந்து இது குப்பை எடுக்கலையா இன்னைக்கும்? எடுக்கலங்க. அப்படியே ம். கிடக்கு. சரி, சரி. அந்த எடுக்கவே இல்ல. விஷுவல் ஒண்ணு அனுப்பி விடுங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இப்ப உடனே நான் அவர்ட்டயும் பேசிர்றேன் நானு. அந்த குப்பைய தானே சொல்றீங்க? ஆமா, ஆமா, ஆமா. அத எனக்கு அது எடுத்து அனுப்பி விடுங்க. நான் இப்ப அவர்ட்ட பேசிர்றேன் நான். அத மட்டும் எடுத்து அனுப்பிச்சு விடவா? பண்ணுங்க, பண்ணுங்க. இது ரெக்கார்ட்லாம் போட வேண்டாம்ல? அதெல்லாம் வேண்டாம், வேண்டாம். ஓகே சார். தேங்க் யூ நல்லதுங்க, சார். நல்லது. வணக்கம், வணக்கம். நல்லது. சரிங்க சார். சார் நீங்கள் வந்து அன்னைக்கு எடுக்க சொன்னீங்க பாருங்கள், அன்னைக்கு எடுத்துகிட்டு போன அந்த இதுதான் குப்பை தான். அதுக்கப்புறம் இன்னும் எடுக்கவே இல்லைங்க சார். இப்படி இருந்தால் எப்படிங்க சார் இருக்க முடியும்? இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வந்துட போகுது மேலேயே. இங்கே பாருங்கள், அங்கே கட்டடம் கட்டுறாங்க, இந்த சாக்கடை கட்டுறாங்க அப்படின்னுட்டு அந்த தண்ணி தேங்கி நிற்கிது. அங்கே தண்ணி மட்டும் தான் போகுது. இங்கே வெறும் குப்பையாக கிடக்கு பாருங்கள் சார். எப்படி கிடக்குங்க பாருங்கள் சார். இங்கே பாருங்கள், இப்படி இருந்தால் வியாதி வருமா வராதா? பக்கத்தில் பிள்ளைங்களாம் இருக்குது பாருங்கள் சார். நீங்கள் சொன்ன உடனே தான் சார் அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு என்னன்னு பாருங்கள். நீங்களே மேலே அந்த குப்பையாச்சும் வந்து எடுக்கணும்ல, சாக்கடையே எடுக்க வரமாட்டேங்கிறாங்க. சார் சார் இந்த இது மாதிரி தாங்க சார் இருக்குது, சாக்கடை இது மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த சந்து பக்கம் தண்ணியே இந்த சந்து வரலையும் தண்ணி உள்ள மேலே ஏறி வந்துருச்சு. நீங்கள் சொன்ன அன்றைக்கி எடுத்தது தான். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இது வரலையும் வரல. இது அள்ளி போட்ட இது குப்பைங்க. குப்பை எடுக்கிறதுக்கே வரமாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி சார் வந்து கொசு நைட்டு ஃபுல்லாக கொசு கடிக்குது, பயங்கரமாக கொசு கடிக்குது.